தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல FIFA வேர்ல்டு கப் நாக் அவுட்ஸ பத்தி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈக்வடார், மெக்சிகோ அண்ட் நார்வே அண்ட் ஐவரி கோஸ்ட் மேட்சை நம்ம டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐவரி கோஸ்ட் நார்வே மேட்ச் எடுத்துப்போம். இதுல நார்வே 2 கோலும் ஐவரி கோஸ்ட் 1 கோலும் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஐவரி கோஸ்ட் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, நார்வேவும் நல்லா விளையாண்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா கடைசி நேரத்துல கோல் போட்டு இவர் எர்லிங் ஹாலாண்ட் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, திடீர்னு கடைசியா ஒரு கோலை போட்டு உள்ள கொண்டு போயிட்டாரு நார்வேவை. ஸோ நார்வேக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா நார்வேவும் ஃபர்ஸ்ட் டைம் நாக் அவுட் குள்ள வராங்க, 28 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு கப்ல என்டர் ஆகிறாங்க நார்வே. இந்த இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட கௌதம் இருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். சரி, இப்ப நார்வே வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த நார்வே ஐவரி கோஸ்ட் ஆனது ஒரு எக்ஸ்ட்ரா டைம்ல போயிருக்க வேண்டிய மேட்ச். பட் அன்பார்ச்சுனேட்டா கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எர்லின் ஹாலண்ட் எங்க இருந்து வந்தாருனே தெரியல, அவருக்கு ஃபீல்டுலயே அவர் இல்லாம இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. திடீர்னு வந்து ஈஸியா டேப்பிங் பண்ணிட்டு போயிட்டாரு. ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ்டா வந்திருக்கணும். எக்ஸ்ட்ரா டைம்ல போக வேண்டிய மேட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா டைம்ல என்ன கேட்டா ஐவரி கோஸ்ட் வின் பண்ணிக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா விளையாண்டது பாத்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் தான். ரொம்ப சூப்பரா இது அட்டாக் பண்ணது எல்லாமே. ஆனா என்னன்னா நிறைய ஃபேசஸ் ஆஃப் த கேம் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ஐவரி கோஸ்டா நார்வேயா, ஐவரி கோஸ்டா நார்வேயா அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு டீம் கிட்டயும் பொசிஷன் இருக்கு. மாத்தி மாத்தி போகுது. இவங்க ஐவரி கோஸ்ட் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க, இவங்க வந்து நார்மலா அடிக்கிறாங்க. ஒரு ஷாட்டு ஹெட்டர்லாம் ஹாலண்ட் பண்றாரு, ஒன்னும் ரொம்ப ஸ்லோவா தான் பண்றாரு. அப்படியே போயிட்டு இருக்கு. ஐவரி கோஸ்ட் கொஞ்சம் ஸ்லைட்டா ஹைடா இருக்காங்க. கார்னர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 9 கார்னர் வைக்கிறாங்க. செட் பீஸ்ல சுத்தமா 9 கார்னர் இருக்கும்போது செட் பீஸ் அவங்க வந்து ஒன்னையாச்சும் வந்து ஏதாச்சும் அட்லீஸ்ட் 2 ஷார்ட் ஆன் டார்கெட் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். செட் பீஸ் எந்த ஒரு லேர்னிங்குமே அவங்க எடுக்கல இந்த வேர்ல்டு கப்லயும் சரி மொத்தமாவும் சரி. ஸோ 9 கார்னருமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்ப அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது இவங்க என்னன்னா 48 மினிட்ல எப்படியுமே வந்து உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதாகும், செதறும். அந்த டைம்ல என்னன்னா கரெக்டா ஆண்டனியோ நியூஸாக போட்டு அவரு ஒரு ரைட் கட் பண்ணி சூப்பர் ஷூட்டு, அந்த மாதிரி யூஸ்வலா பண்ணக்கூடிய ஆள் தான் ஆண்டனியோ நியூஸா. அருமையான கோல் போட்டாரு. கோல் போட்டு இப்ப செகண்ட் ஹாஃப் வருது. செகண்ட் ஹாஃப் இப்ப என்னன்னா இன்னும் ஜாஸ்தியா வந்து அந்த கோலை போடணுங்கிறதுக்காக ஐவரி கோஸ்ட் இன்னும் அட்டாக் பண்றாங்க. இவங்க வந்து ஜப்பான் மாதிரி ஒரு லோ பிளாக் இது பண்ணினாலும் கரெக்டான ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்றாங்க நார்வே. அப்பதான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. அமட் டயாலோ சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. அமட் டயாலோ சூப்பரான ஒரு கோல் போட்டாரு. சரியான பாசிங். நார்வேக்கும் ஷீல்டர் வராரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி மாத்திட்டு இருக்காங்க. அமதில வந்து கரெக்டா 1-2 இவரு கூட பண்றாரு, பெப்பே கூட பண்றாரு. பெப்பே வந்து அந்த 1-2க்கு கரெக்டா த்ரூ பாஸ் போட்டு இவரு ஷாட் நல்ல ஒரு கோல், நல்ல ஒரு கோல் போட்டாங்க. அப்ப இது என்னன்னா இப்ப வந்து என்ன ஆகும்னா இவங்களுக்கு நார்வேக்கு வந்து கொஞ்சம் இதாகும். கோல் போட்டதுக்கு அப்புறம் ஒடேகார்ட் கிளம்பிட்டாரு. இனி நான் யாருன்னு காமிக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. ஒடேகார்டோட கேம் கோல் போடுற வரைக்கும் யாருன்னே தெரியல ஒடேகார்ட். அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்னு, பேஸு, பாசிங்கு, ஒன் டச் எல்லாமே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா போயிட்டே இருக்கு. என்னன்னா அப்புறம் இவங்களும் என்ன பண்றாங்க 86 மினிட்ல இது சடனா ஒரு அட்டாக் பண்றாங்க. இது என்ன ஆகுது, எல்லா டிஃபென்ஸும் ஒரு சைடு கான்சென்ட்ரேட் பண்ணி லெஃப்ட் வந்துடுறாங்க. கோல் கீப்பர் எதுக்கு போஸ்ட் விட்டு வெளியில வந்தாருன்னே தெரியல. அது ஒரு கோல் கீப்பர் சைட்ல வந்து நீங்க சேவ் பண்ணா தான் மிஸ்டேக் அப்படின்னு பார்க்க கூடாது. அவரோட பொசிஷனிங்லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அவர் உள்ள இருந்தானா ஹாலண்ட் வந்து ஒரு தெரியாம தப்பான டச் பண்ணி கோல் உள்ள போயிருக்கு. கரெக்டான ஷாட்டை அடிக்கலாம். மூஞ்சியோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் தப்பான ஷாட் அடிச்சாரு. ஈஸியா சேவ் எடுத்துக்கலாம். கோல் கீப்பர் எதுக்கு வெளியில போனாருன்னு தெரியல. ஏன்னா அந்த சைடு ஷூட் பண்றதுக்கும் ஆள் இல்ல. இது கரெக்டான கிராஸ் போட்டு இது தாங்க. அப்புறம் ஆஸ்கர் பாபு கொஞ்சம் முக்கியமான ரோலை பிளே பண்ணாரு ரைட் விங்ல. உங்களுக்கு பிரான்ஸ் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் போட்டு பெனால்ட்டிலாம் ஜெயிச்சு கொடுத்தாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறம் என்னன்னா இவரு இது சப்ஸ்டியூட்டா வந்து ஒரு நல்ல ஆஸ்கர் பாபு சின்ன முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு. கோல் அடிச்சிடறாங்க. கோல் அடிச்சுட்டு அப்புறம் 90+7 தான் ஈஸியா அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நார்வே கோல் கீப்பரும் முன்னாடி வந்து ஹை கிளைம்ஸ், ஒரு நல்ல சேவு. கடைசியில அமர்தேலோட ஃப்ரீ கிக்கை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் சேவு, லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் சைட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட இது பண்ணி ஒரு சேவு நல்லா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா இதாயிடுச்சு. அப்புறம் ஐவரி கோஸ்டோட கோச் மேலேயும் சில அக்யூஷன்லாம் வைக்கிறாங்க ஸ்டார்டிங் லைனப்ல. ஏன் வந்து போனியே வச்சிங்க, வேற யாராச்சும் கொண்டு வந்திருக்கலாம், ஏன்னா போனி பர்ஃபார்மே பண்ணல. அப்புறம் உலாய் வந்து ரைட் சைட்லாம் ட்ரிபிள் நல்லா பண்ண முடியாது, லெஃப்ட் மிட்ஃபீல்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. இவரு டைமண்ட் நல்லா விளையாண்டாரு, டியமாண்டே.
அதுக்கப்புறம் வேவன் பெப்பவும் அவர் என்ன அவரோட ரோலை கரெக்டா போட்டு அசிஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ சின்ன சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸும் ஸ்டார்டிங் லைனப்லயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இன்னும் மாறி பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செட் பீஸ்லயும் எந்த ஒரு இதுவுமே அதாவது வந்து செட் பீஸை வந்து அதிகமா கிடைச்சி யூஸே பண்ணாத டீம் இந்த வேர்ல்டு கப்னா ஐவரி கோஸ்ட் தான் சொல்லலாம். ஃப்ரீ கிக்ல இருந்து டேரக்டா கோல் போடுறவரை ஹெட் பண்ணி போறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அது ஐவரி கோஸ்ட் பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனாலதான் அவங்க லாஸ் ஆயிட்டாங்க. இதை வந்து அவங்க கொஞ்சம் பார்த்து அடுத்த ஆப்கான்லயோ இல்ல வரக்கூடிய வேர்ல்டு கப் இல்ல வேற எந்த டோர்னமெண்ட்லயும் ஃப்ரெண்ட்லிஸ்லயும் சரி அவங்க செட் பீஸை இம்ப்ரூவ் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, இப்ப நம்ம இதுல வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சுல இந்த மேட்ச் சம்பந்தமா. ஓகே, அடுத்த மேட்ச் நம்ம பார்த்தோம்னா ஈக்குவடார் அண்ட் மெக்சிகோ. ஈக்குவடார் மெக்சிகோ பார்த்தோம்னா மெக்சிகோ இது வரைக்கும் கோலே வாங்க உள்ள வர்றாங்க. ஈக்குவடார் ஜெர்மனி கூட ஜெயிச்சு உள்ள வர்றாங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தா ரெண்டு டீமுமே மொரைல் பூஸ்ட் கண்டிப்பா இருந்திருக்கு. ஏன்னா ஜெர்மனி ஒரு பெரிய டீம், அதாவது ஜெயிச்சுட்டு வராங்க ஈக்குவடாரு. இதுல என்னன்னா மெக்சிகோ ஆடினது வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அதுவும் அவங்க சொந்த ஊர்ல அவங்களோட ஸ்டேடியம்ல ஆடும்போது லாஸ்ட் 10 கேம்ஸா வந்து அவங்க தோக்கவே கிடையாது. ஐ மீன் ஒரு கோல் கூட கன்சிடர் ஆகல. இந்த வேர்ல்டு கப்ல 4 கேம் ஆட்டாங்க, இன்னும் 4 கேம்ல ஒரு கோல் கூட வாங்கல. இது வந்து 1990 இட்டாலி தான் வந்து ஃபர்ஸ்ட் 4 கேம்ல கோலே விழுகாம பண்ணிருக்காங்க. இப்ப மெக்சிகோ ஆடுறத நான் பார்த்தேன், ரொம்ப கிளினிக்கலா இருந்துச்சு. அவங்க போடுற பாஸா இருக்கட்டும், இல்ல டைட் ஸ்பேஸ்ல போடுற பாஸா இருக்கட்டும், விங்ல ஆடுறதா இருக்கட்டும், சான்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயுமே டிக் பண்ணாங்க. மிஸ்டேக்கே இல்ல ஆக்சுவலா பார்த்தா. இவங்க ஈக்குவடாரு டிஃபென்ஸை உடச்சு எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஈக்குவடார் வந்து பிரேக் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அவங்க டிஃபென்ஸ் செம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. வில்லியம் பாக்கோ, அப்புறம் வந்து கைசைடோ, இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அது போக புரேட்டா கொலம்பியால கொலம்பியா சாரி வில்லியம் பாக்கோ, கைசைடோ, இவங்க 2 பேர் வந்து அருமையா ஆடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க டிஃபென்ஸ அந்த விங்கு மூலியமா சூப்பரா வந்து உடச்சு எடுத்திருக்காங்க மெக்சிகோ. ஸோ இதுல வந்து ஈக்குவடார் என்ன தப்பு பண்ணாங்க? ஈக்குவடார் என்ன தப்பு பண்ணாங்கன்னா அவுட் சைட்ல பிச்சு இன்சைட்ல பிச்சு நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஜெர்மனி கூட வின் பண்ணும்போது மொரால் அவங்க கிட்டே ஷிஃப்ட் ஆகுது. பட் எல்லா டைமும் நான் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் ஓவர் செலிப்ரேஷன், அவங்க கண்ட்ரிலேருந்து லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க ஹோல் எல்லாமே. ஸோ என்னன்னா நம்ம அந்த மேட்சை வந்து அன்னைக்கு மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும். அன்னைக்கு நைட் வரைக்கும் என்னம்னா அதுக்கப்புறமா அதை கொண்டு போக கூடாது. ஓகேங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது மேபி கொஞ்சம் ஓவரா பண்ணிருப்பாங்களோ, அதனுடைய ரிசல்ட் தான் 2-0 லாஸ் ஆயிருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது வந்து அவுட் சைட் ஃபேக்டர். அப்புறம் இந்த பிட்ச்ல வந்து ஈக்குவடார் என்ன மோசமா பண்ணாங்கிறத விட மெக்சிகோ வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. என்னன்னா ப்ராப்பர் லைன் அப். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் சரி, அடுத்த மேட்ச் சவுத் கொரியா கூடயும் சரி, செக்கியா கூடயும் சரி, அப்ப என்னன்னா யார் அந்த ஒரு சேஞ்சினாலும் சரி 2 சேஞ்சினாலும் சரி யாரை எப்ப கொண்டு வரணுங்கிறது கோச் கரெக்டா கடைபிடிச்சிட்டு இருக்காரு. ஈக்குவல் ட்ரஸ்ட் இந்த டைம் கில்பர்ட்டோ மோராவை ஆட வச்சாங்க விங்ல, ரைட் விங் பேக்ல அருமையா ஆனாரு. கில்பர்ட்டோ மோரோ ஒரு சின்ன பையன் மாதிரி இல்ல, நல்ல மெச்சூர்டா ட்ரிபிளிங், பாசிங், ஸ்பீடு எல்லாம் அருமையா 17 வயசுல நல்லா ஆடுறாரு நிஜமா கில்பர்ட்டோ மோரோ. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் மெக்சிகோவோட மெயின் இதுவே என்னன்னா பில்டப்ல வந்து ஸ்லோவா தான் இருப்பாங்க. பில்டப்ல இருந்து ஃபைனல் இது மிட் தேர்ட் வர்றாங்க இல்லையா, மிட் தேர்ட் வர்ற டைம்ல இருந்து ரொம்ப அந்த ஸ்பீட்ல தான் உடையறாங்க மத்த எல்லா டிஃபென்ஸும். இது வந்து ஜெர்மனி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி. ஆனா பிரேசில் அதனால விங்ல உங்களுக்கு நல்ல பேஸ் இருக்கு, கவுண்டர் அட்டாக்லாம் சூப்பரா பண்றாங்க. அப்புறம் 2 டைப் ஆஃப் ஃபார்மேஷன் யூஸ் பண்றாங்க. 4-2-3-1 விளையாடுறாங்க, 4-4-2 விளையாடுறாங்க. ஹிமெனஸ் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட்டுக்கு அந்த டயகனல் ஃபேக் ரன் பிடிக்கக்கூடிய ஆளு இவர். இப்படி இது அப்புறம் அந்த இவர் இருக்கார் இல்லையா, கொலம்பியால இருந்து இங்க மெக்சிகோ வந்த பிளேயர், அவர் வந்து என்னன்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட்டுக்கு இப்படி ஃபேக் ரன் பண்ணக்கூடிய ஆளு. சோ இப்போ இந்த மாதிரி மாறி மாறி ரன்ல எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி குயினான்ஸ் ஆமா. அப்ப குயினான்ஸ் வந்து அந்த மாதிரி சோ ஃபேக் ரன்க்கு வந்து நிறைய இது பண்றாங்க. இது போக என்னன்னா இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் த்ரூ பால்லாம் எதுவுமே போடுறது இல்ல, பவர்ஃபுல் ஷாட் தான் கிரவுண்ட்ல த்ரூ பால். அப்புறம் கிராசஸ் இது வந்து அக்யூரசி ஜாஸ்தி. இது போக என்னன்னா டிஃபென்சிவ்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஈக்குவடார். அந்த ஆர்டர்னஸ் கிளியரன்ஸ் வந்து நேரா வந்து இது மெக்சிகோ இதுல
டிஃபெண்டிங் தேர்ட்ல போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அது வாங்கி கோல் அடிச்சிருவாங்க. 2 ஃபினிஷும் வந்து சரியான ஒரு ஃபினிஷ். கோல் கீப்பருக்குலாம் எந்த ஒரு சான்ஸ், சைடு போஸ்ட் கோல் கீப்பர் செட் பண்ணும்போது உங்களுக்கு கையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப தூரத்துக்கு பால் இருக்கும், உள்ள இது பண்ணிட்டாங்க. டிஃபென்சிவா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா 8 கார்னர் வச்சிருந்தாங்க, ஷார்ட் அண்ட் டார்கெட் வச்சிருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. பட் அவங்களும் இப்போ ஈக்குவடரும் பார்த்தீங்கன்னா செட் பீஸை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அது போக பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா, அட்டாக்ல உங்களுக்கு ப்ராப்பரா என்னர் விளையாச்சாலா பர்ஃபார்ம் பண்ணலனா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து டிஃபென்ஸ்ல தான் உங்களுக்கு கோலா மாறும். என்னர் விளையாச்சா வந்து இல்ல என்ன ஒரு ஈக்குவடா என்ன பிரச்சனைனா, கோல் வாங்கி போடவே முடியாது. ஏன்னா ஃபார்வர்டு அந்த அளவு வீக்கா இருக்கு. இன்னர் வேலன்ஸா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. இந்த வேர்ல்டு கப் பூரா வந்து பெரிய கோலே அடிக்கல என்ன வரைக்கும். அவர்னால கோலும் அடிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏதாவது ட்ரை பண்ணாரு, எல்லாம் வெளியே அடிக்கிறாரு, நேரம் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாம போயிடுச்சு. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்த ப்ரெஷருமே வந்து கரெக்டா டிஃபெண்டர் மேல போட்டுறாங்க. இவங்க கோல் அடிக்கலன்னா ப்ரெஷரும் டிஃபெண்டர் மேலதான் போகும். ஏன்னா அவங்க கோல் போட்டுருவாங்களோன்ற அந்த பிரச்சனை இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனைவே ஈக்குவடா இருக்குன்னா, ஈக்குவடா இதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ஸ் வந்து நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். மேட்ச் ஃபுல் சொதப்பு வச்சிருக்காங்க. மெக்சிகோ ஆடின ஆட்டத்தை இவங்கனால கண்ட்ரோல் பண்ண, மிஸ் பாசஸ் அதிகம், கரெக்டா பாஸ் போடல, கொடுத்த பாஸ அவங்க பெனிட்ரேட் பண்ண முடியல அவங்க டிஃபென்ஸ. இன்னும் டெஸ்டே பண்ணல. மெக்சிகோ டிஃபென்ஸ் வந்து பெருசா அந்த மேட்ச் டெஸ்டே ஆகல ஆக்சுவலா சொல்லணும்னா. இன்னும் மெக்சிகோ 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, கோல் போடுற மாதிரி சான்ஸே இல்லை ஈக்குவடா விளையாண்ட மெக்சிகோ மேட்ச்ல. அவங்க கோல் போட்டுருவாங்கன்னு ஒரு இடத்துல கூட பயமே இல்லை அவங்களுக்கு. கிளீனா ஆனாங்க மெக்சிகோ, அழகா 2 கோல் போட்டு மெக்சிகோலாம் கோல் போட ட்ரை பண்ணாங்களே தவிர ஈக்குவடர் போட்ட மாதிரியே எனக்கு தெரியல. அளவு மேட்ச் கொஞ்சம் போரிங்கா இருந்த மாதிரிதான் இருந்தது. இன்னொன்னு ஹோம் அட்வான்டேஜ் தான், அது கண்டிப்பா இருக்கும். இப்போ என்னன்னா மெக்சிகோக்கு வந்து இன்னொரு மேட்ச் தான் ஹோம்ல. அதுக்கப்புறம் சப்போஸ் அடுத்த இங்கிலாந்து மேலேயோ டிஆர் காங்கோ மேலேயோ, அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியல் ஃபுட்பாலே தெரியும். பட் இங்கிலாந்து மேலேயே ஜெயிப்பாங்கிறது இனி கஷ்டம் தான். எனக்கு என்னவோ மெக்சிகோ வந்துட்டு எங்க விளையாண்டா நல்லா விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி அந்த ஸ்டேடியம்ங்கிறனால அவங்க ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டா போஸ்ட் ஆகி விளையாண்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மெக்சிகோ இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா பெரிய டீம் யார் வந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல குவாலிட்டியா விளையாடுறாங்க, எந்த ஒரு மிஸ் பாஸ் கிடையாது, டைட் ஸ்பேஸ்ல பாசிங் அருமையா இருந்தது, 1-on-1 அந்த பாசிங் வந்து அருமையா இருந்தது. இன்னொரு இடையில டைட் ஸ்பேசஸ் எல்லாம் பாஸ் பண்ணும்போது 1-2 பாசிங் வந்து அருமையா இருந்தது. அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணி கிராசிங் கொடுத்து, அப்புறம் குயினோன்ஸ் வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்க டீம்ல. விங்ல அருமையா ஆடுறாரு, அதுவும் அடிச்ச ஷாட் எல்லாம் பக்காவா நிக்குது, கிளீனா அடிக்கிறாரு, கோல் கீப்பர்னா பிடிக்கவே முடியாது, கிளீனிக்கா பினிஷ் பண்றாரு. அதனால மெக்சிகோ வந்து அடுத்து வர இங்கிலாண்டோ காங்கோவோ யாரும் இருந்தாலும் சரி த்ரெட்டா தான் இருப்பாங்க. மெக்சிகோ குவார்டர் ஃபைனல் போற கூட வாய்ப்பு இருக்கு. குவார்டர் ஃபைனல் போட வாய்ப்பு இருக்கு. மேபி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கும் இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம் வந்து அடுத்த என்னன்னா ஹையர் டிராவல் பிளஸ் குவார்டர் ஃபைனல்ல கண்ட்ரி மாறுது. அதை என்னங்கிறது பார்க்கணும். ஆனா அருமையா விளையாடுறாங்க, நல்ல ஒரு கோச் வச்சிருக்காங்க. இது மேலும் செமிஃபைனல் போயிட்டாங்கன்னா இது ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்டா மெக்சிகோக்கு இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் நியர்லி ஒரு 40 இயர்ஸ்ல நாக் அவுட் மேட்சே அவங்க ஜெயிச்சது இல்லை. இப்பதான் ஜெயிச்சு ஒரு நாக் அவுட் மேட்சே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஜெயிக்கிறாங்க 40 வருஷத்துல. ஸோ அடுத்து இங்கிலாண்டோ இல்ல காங்கோ வரும்போது ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.